சார் என்னம்மா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2250 சொல்லிட்டோம் சார். பட் நமக்கு வர என்கொயரிஸ் எல்லாரும் கேக்குறது என்னன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்ணி தரீங்க, சோ வந்து லோ குவாலிட்டி திங்ஸ் தான் யூஸ் பண்றீங்க நிறைய பேர் கேக்குறாங்க. அப்படியா? சோ அதனால வந்து நேர்லயே நாங்க வந்துட்டோம். சரிம்மா பாக்கலாம். இப்போ நம்ம சைட் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணா நம்மளே பாத்துடலாம் வாங்க. இனி நம்ம மார்க்கெட்ல அவைலபிள் இருக்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் சிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த பிரைஸ்க்கு நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். லைக் ராம்கோ, அல்ட்ராடெக், கோரமண்டல். இனி நம்ம மார்க்கெட்ல அவைலபிள் இருக்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் சிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த பிரைஸ்க்கு நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் டாப் பிராண்ட் ஸ்டீல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். வாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வாங்கம்மா. ஐ ஸ்டீல் 550D ஸ்டீல்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு இந்த பிராண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பக்கம் போவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பொதுவா நம்ம எதுக்கு பேஸ்மெண்ட்க்கு மட்டும் யூஸ் பண்றோம். இந்த பிரிக்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பேஸ்மெண்ட்ல டேம்பனஸ் ப்ராப்ளம்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வாஷ்ட் எம் சாண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா நல்ல ஷேப்ல 20 mm 20 mm பக்காவா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபவுண்டேஷன் தவிர மத்த எல்லா பிரிக் ஒர்க்குமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்றோம். பிளாஸ்டரிங்க்கு ரிவர்ஸ் சாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் ஓகே சார். பட் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், டைல்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பைப்ஸ் எல்லாம் ஆர்பிட் பிராண்ட்ல ஹெவி பைப்ஸ் தான் யூஸ் பண்றோம். அண்ட் வயர்ஸ் பொறுத்த வரைக்கும் FRLS கிரேட் வயர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளம்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸ் கன்சீல்ட் எல்லாமே CPVC, UPVC அண்ட் அவுட்டர் எல்லாமே ஹெவி PVC மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி பிராண்ட் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்டிகுலர் பட்ஜெட் கொடுத்துருவோம். அந்த பட்ஜெட்ல எனி ISA பிராண்ட் எனி பிராண்ட் கஸ்டமர் சாய்ஸ்க்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பிளம்பிங்கும். லைக் அவங்க கிளாசெட், அவங்களுக்கு வாஷ் பேஷன் எனி பிராண்ட் அவங்க சூஸ் பண்ணலாம். ஒரு பாத்ரூம்க்கு இவ்வளவு நம்ம பட்ஜெட் கொடுத்துறோம். அந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு எனி பிராண்ட் வேணா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சாமா? இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இது மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கலாம். அப்படி டவுட்ஸ் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நானே உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே பேசுறேன்.